தந்தை, மகன், தூயாவியன் பெயராலே ஆமென். ஈஸ்வரன் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரின் அருள்வாக்கு அப்படின்னு வாசகம் வாசிக்கிறவர் சொல்லும் பொழுது நம்முடைய பதில் இறைவனுக்கு நன்றி. அந்த இறைவனுக்கு நன்றி அப்படின்ற வார்த்தை திருப்பலியில் எங்கெல்லாம் சொல்கிறோன்னா வாசகங்களுக்கு சொல்லுவோம், பிறகு கடைசியில் திருப்பலி முடியும் பொழுதும் சொல்லுவோம் தேங்க்ஸ் பீ டு காட். இறைவனுக்கு நன்றி அப்படின்றது கடைசியில். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று, இறைவனுக்கு நன்றி. இந்த இறைவனுக்கு நன்றி அப்படின்ற வார்த்தை வெறும் ஒரு தேங்க்யூ நோட் கிடையாது. ஓகே, எல்லாமே முடிஞ்சிச்சு, தேங்க்யூ அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை கிடையாது, ஒரு தேங்க்யூ நோட் கிடையாது. மாறாக இறைவனுக்கு நன்றின்னு சொல்லும் பொழுது நீங்கள் கேட்ட இறைவார்த்தை, அந்த கேட்ட இறைவார்த்தையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கடினமானதாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் சிலது முரண்பாடாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அந்த கேட்கும் பொழுது சேலஞ்சாக இருக்கலாம், சவாலாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களை பூஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம், உற்சாகப்படுத்துவதாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக தோணுவதாக இருக்கலாம், நன்றி சொல்லணும்னு உண்மையாகவே உங்களுக்கு தோன்றதாக இருக்கலாம். அதனால் பல விதத்தில் நீங்கள் இந்த இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கண்ணீரோட, பாரத்தோட, நம்பிக்கையோட, நன்றியோட, உற்சாகத்தோட, பலவித மனப்பான்மையில் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய மனப்பான்மையை அல்ல, மாறாக அந்த இறைவார்த்தையில் இறைவன் உண்டு, அதனுடைய ஆழம் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு துக்கத்தில், ஒரு சோகத்தில், ஒரு கவலையில் நான் கடந்து போவதாக இருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தையை நான் நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறேன். ஐ எம் அக்செப்டிங் வாட் இஸ் ப்ரொக்ளைம்ட். அந்த வார்த்தை தாங்க இறைவனுக்கு நன்றி. அது அறிவிக்கப்பட்ட வார்த்தையை நன்றியோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். வாட் ஆல் பாரடாக்ஸஸ், வாட் ஆல் சேலஞ்சஸ், வாட் ஆல் ப்ராப்ளம்ஸ், வித் ஆல் தி என்கரேஜ்மெண்ட் ஐ அக்செப்டட் வித் தேங்க்ஸ். நன்றியுள்ள உள்ளத்தோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஈஸ்டர் திருப்பலியில் உயர்த்தி கொண்டு ஃபாதர் சொல்லுவார் இல்லையா, கிறிஸ்துவின் ஒளி இதோ, பதில் இறைவனுக்கு நன்றி 3 தடவை சொல்லுவோம். அப்போ கிறிஸ்து நமக்கு தந்த ஒளி, அந்த ஒளி இறைவன் தந்த ஒளி ஏதோ இன்று திருப்பலியில் வாசகங்கள் வழியாக கொடுக்கப்படுகிறது. நன்றியோடு நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான். நமக்கு இங்கே நைட்ரஜலுக்கெல்லாம் நிறைய பேர் வரவங்க இருக்காங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், நைட்ரஜலுக்கு வரவங்க கிட்ட நைட்ரஜல் மட்டும் வராதிங்க, ஒரு 3rd Sunday மட்டும் வராதிங்க, 4 நாள் வந்து தியானத்தில் பங்கெடுங்க, உட்காருங்க, இறைவார்த்தையில் சோக் யுவர் செல்ஃப் இன் த வேர்ட் ஆஃப் காட், ஊற வையுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம சும்மா வெளிப்படையான ஆசீர்வாதங்களுக்கு மட்டும் வந்துட்டு போக வேண்டியவர்கள் அல்ல. சாதாரண வரோம், ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இந்த இமோஷனில் போக வேண்டியவர்கள் அல்ல. மாறாக இறைவனின் வார்த்தை நம்ம இறைவனோடு உள்ள அன்பிற்கு கொண்டு போக வேண்டும். நான் சொன்னலையா, வாசகம் வாசிக்கிறவங்களும் அது ஒரு வாரம் முழுக்க முழுக்க வாசிங்க. வாசிக்கும் பொழுது என்ன ஆகுது, வாசிக்கும் பொழுது அந்த வாசகங்கள் உங்களையும் மாற்றும், கேட்குறவங்களையும் மாற்றும் அப்படின்னு. ஸோ யூ ரீட் த வேர்ட், யூ ப்ரே வித் த வேர்ட், யூ லவ் த வேர்ட். அப்போ வாசகம் வாசிக்கிறவருக்கு மட்டும் கிடையாதுங்க அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், வாசகம் கேட்குறவங்களுக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்களும் அந்த வாசகத்தை கேட்கணும், கேட்ட வாசகத்தை உங்களுக்கு அன்பு செய்ய ஆரம்பிக்கணும். இதான் யாக்கோபு அவருடைய புத்தகத்தில் சொல்வார், 1வது அதிகாரம் 22வது திருவசனம். யாக்கோபு 1:22, இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். இறைவார்த்தையை கேட்குறவங்க நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, ஆனால் எத்தனை பேர் இறைவார்த்தையின்படி நடக்கிறீங்க? நைட்ரஜலுக்கு டாக் நடக்கும்பொழுது சில டைம் இவங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, ஜெரிக்கோ டைமில் ஓடி வந்துடுவாங்க. ஏன்? ஆசீர்வாதம். ஈஸ்வரன் பார்ந்தவர்களே, இறைவார்த்தை நம்மை பதப்படுத்துகிறது, இறைவார்த்தை நம்மை தயாரிக்கிறது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிலையாக பெற தயாரிக்கிறது. 10 தொழுநோயாளர்கள் இயேசுக்கிட்ட வந்தாங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனாங்க. போனதில் ஒரு ஆள் மட்டும் திரும்ப வந்தார். அவர் நன்றி சொன்ன பொழுது, இறைவா உமக்கு நன்றின்னு சொன்ன பொழுது வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர்கள் அனைவருமே பெற்றது உடலின் சுகம், ஒருத்தன் மட்டும் பெற்றது ஆன்மாவின் சுகம். ஸோ யூ நீட் ஃபிசிக்கல் சால்வேஷன், ஃபிசிக்கல் ரெஃபர்மேஷன், ஆர் யூ நீட் ஸ்பிரிச்சுவல் ரெஃபர்மேஷன். அப்போ இறைவனுக்கு நன்றின்னு அந்த சமாரியக்காரன் வந்து சொல்லும் பொழுது அவனை தாங்க ஆண்டவர் பாராட்டினார். ஆசீர்வாதங்கள் வாங்கிட்டு போன மொத்த 9 பேர், அவங்களுக்கு திரும்ப அந்த தொழுநோய் வந்ததா இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த ஒருவனுக்கு தொழுநோய் வந்ததோ இல்லையோ அவனுடைய ஆன்மா மீட்படைந்தது. ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னார், உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. அப்போ இறைவனுக்கு நன்றி என்றது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. வாயை திறந்து சந்தோஷமாக சொல்லுங்கள், முணுமுணுக்காதீங்க. சிலவங்க சொல்லவே மாட்டாங்க அதனுடைய பதிலே. அப்போ கேட்குற வார்த்தை இறை வார்த்தை நம்மிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும், அது நம்முடைய ஆன்மாவில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும். இட் ஷுட் சேஞ்ச் யுவர் ஹார்ட்ஸ்.
உங்களுடைய இதயங்களுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரும் பொழுது அந்த இறைவனுக்கு நன்றி இதயத்திலிருந்து சொல்லி பாருங்க. அதாங்க சமாரியன் சொன்ன ஒரு நன்றி. இறைவனுக்கு நன்றி. அவன் பெற்றது உடலில் மட்டுமல்ல, ஆன்மாவிலும் அந்த ஆசீர்வாதத்தை, ஹீலிங்கை அவனுக்கு கிடைச்சது. இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் பங்கெடுக்கும் திருப்பலி வெறும் உடலுக்கானதாக மட்டுமல்லாமல் உங்களுடைய ஆன்மாவுக்காக மாற வேண்டும் என்றால் வாசகத்தினுடைய இறுதியிலும் சத்தமா சொல்லுங்க, கேட்ட இறைவார்த்தைகள் உங்களிலே நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு சொல்லுங்க, இறைவனுக்கு நன்றி. திருப்பலியினுடைய முடிவில் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லும் பொழுதும் சந்தோஷமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, இறைவனுக்கு நன்றி. நன்றியின் உள்ளத்தோடு, சமாரியன் அந்த உள்ளத்தோடு ஸ்ட்ரேஞ்சர் he was. ஆனால் அந்த ஸ்ட்ரேஞ்சர் தான் இயேசுவுக்கு வந்து நன்றி சொன்னான். இந்த 9 பேரும் யூதர்கள், அவங்க அவங்களுடைய வழிக்கு போயிட்டாங்க. அதனால வெறும் ஒரு ரிலீஜியஸா ஒரு திருப்பலியில பங்கெடுக்காம, சும்மா ஒரு பக்திமான்களா பங்கெடுக்காம, ஏனோன் தானோன்னு பங்கெடுக்காம, அந்த சமாரியன் பங்கெடுத்தது போல, ஒப்பு கொடுத்தது போல இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீரே ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று ஒப்பு கொடுத்து நன்றி, இறைவனுக்கு நன்றி, இந்த வார்த்தை என்னிலும் நிறைவேறும் என்று நம்பிக்கையோட இனி உங்களுடைய வார்த்தையில் பூசையில பங்கெடுக்கும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது இனி மறந்துடாதீங்க, அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் இருக்குங்க. 2 வார்த்தைகள் தான், ஆனால் அந்த ஒரு ப்ரேயருக்கு அவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. இறைவனுக்கு நன்றின்னு சொல்லும்பொழுது அந்த வெயிட்டேஜோட அந்த பதிலை சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. அந்த இறைவார்த்தை கண்டிப்பாக அப்போவே உங்களில் நிறைவேறும். அப்போவே நீங்கள் கேட்கும் பொழுதே இயேசு அந்த 8 சுருளை மடிச்சுட்டு அந்த ஏவலரிடம் கொடுக்கும்பொழுது சொன்னார்ல, நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே இன்றே இந்த திருவெழுத்து நிறைவேறியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அது உங்களில் நிறைவேறும். நீங்கள் 1ஆம் வாசகம், 2ஆம் வாசகம், நற்செய்தி வாசகம், ஹோமிலி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த இறைவார்த்தை உங்களில் நிறைவேறும். நம்பிக்கையோட சொல்லுங்க, இறைவனுக்கு நன்றி. தேங்க்ஸ் பி டு காட். இதில் எந்த ஒரு டெக்கரேஷன்ஸ் இருக்கக்கூடாதுங்க. த வேர்ட் ஆஃப் த லார்ட் அப்படின்னு சொல்லும் பொழுதோ, தேங்க்ஸ் பி டு காட்னு சொல்லும் பொழுதோ எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸோ அலங்காரங்களோ டெக்கரேஷன் வேர்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. லிட்டர்ஜியில் சொல்கிறது ஆண்டவரின் அருள்வாக்கு. வேற எந்த அடைமொழிகளும் எந்த விதமான அலங்கார வார்த்தைகளும் அதற்கு தேவையில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு, அதிலே எல்லாமே இருக்குது. இறைவனுக்கு நன்றி, அதிலே எல்லாமே இருக்குது. எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே வேண்டாம். சமாரியனை போல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோம். இறைவனுக்கு நன்றி. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.